ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா சமையல். இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சப்பாத்திக்கு ஒரு நல்ல சைட் டிஷ் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் கொத்தமல்லி, 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 லவங்கம், 2 ஏலக்காய், 1 நட்சத்திர பட்டை, 2 பட்டை. இப்போ 1 கப் அளவுக்கு மீன் மேக்கரை ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது சின்ன சின்ன மீன் மேக்கர், அரை மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 1 கப் அளவுக்கு ராஜ்மா எடுத்திருக்கேன். இந்த ராஜ்மா 3 வகையில் வருதுங்க. கொஞ்சம் பெருசாக வரும், ரொம்ப பெருசாக இருக்குது, சின்ன சைஸும் வருது. இதை நல்லா 4 மணி நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 4 விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அது 1 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய், தேவையான அளவு உப்பு. கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. அது கூட நம்ம எடுத்திருக்க சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய் எல்லாம் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சு கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இது கூட நம்ம எடுத்திருக்க வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் நல்லா கலர் மாறி வரணும். இப்போ நல்லா கலர் மாறி வந்திருக்கு. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக இருக்குது. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, கடைசியாக தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ நல்லா வதங்கி எப்படி சுருண்டு வந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம எடுத்துருக்க மீன் மேக்கர் சேர்த்துக்கலாம். ராஜ்மாவும் சேர்த்துக்கலாம். ராஜ்மா நல்லா வெந்திருக்கு பாருங்கள், இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இப்போ அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் சோம்பு சேர்க்குறேன். 2 சில்லு தேங்காவை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 பல்லு முழு முந்திரி சேர்க்குறேன். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இப்போ இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துட்டேன். 5 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லா சுண்டி வந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த கிரேவி கொஞ்சம் திக்காக இருந்தால் தாங்க நல்லாயிருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கணும். தேங்காய் சேர்த்ததுனால கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். இது கூட ஒரு பிஞ்சு சுகர் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இது கூட நம்ம கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க. சப்பாத்திக்கு, தோசைக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா தனா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும்.